ஒரு அபிஷியல் ஒர்க்கா சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போற அந்த ரோட்லயே இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவோட நினைவு இல்லத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சதுங்க. அதாவது அனுமதி இலவசம், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் யாருனாலும் போய் பார்க்கலாம். இது அண்ணா வாழ்ந்த வீடு மட்டும் இல்லாமல் அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் இந்த வீட்டில் இருந்தார் அப்படிங்கிறது வரலாறு. இந்த வீடை புதுப்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா அரசு சார்பாக 1980 எம்ஜிஆர் அவர்களோட காலகட்டங்களில் இருந்தது. அண்ணா அவர்கள் பயன்படுத்திய வேஷ்டி, சட்டை, பேனா, மூக்க கண்ணாடி மற்றும் அவர் வாங்கிய பட்டங்கள், அந்த கவுனு எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக அரிய புகைப்படங்கள்லாம் அருமையாக இருந்தது. அதுபோல் அவர் பயன்படுத்திய அந்த மெத்தை, அதாவது படுத்திருந்த பெட்டு, அந்த மேஜை விரிப்புகளாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அவரோட இதை நம்ம பார்க்க முடிஞ்சது. காஞ்சிபுரத்திலிருந்து அவர் எப்படி இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஒரு தலைவராக மாறினார். அதாவது இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முதல் கட்சி மாநில கட்சியாக காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி எப்படி அமைச்சார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வியப்பாக இருந்தது. மாடிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஜன்னல்கள், சட்ட